அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு குடும்பம் என்பது ஒரு சொர்க்கம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து மற்றவர் சொல்வதை மதித்து மரியாதையுடன் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் அந்த குடும்பத்திலே இன்பம் இருக்கும், சந்தோஷம் நிலவும். அவ்வாறு சில குடும்பங்களிலே ஆண் மனைவியுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதே இல்லை, கண்டுகொள்வதே இல்லை. அதுபோல சில பெண்களும் கணவனுடைய கருத்துக்களுக்கு எண்ணங்களுக்கு மரியாதை கொடுப்பதே இல்லை, மதிப்பு கொடுப்பதே இல்லை. அவ்வாறு இருப்பதனாலே குடும்பத்திலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் என்னதான் செல்வம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேண்டும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே என்பதுதான். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கை துணையை மதிக்காமல் இருந்தால் அந்த ஜாதகருடைய குடும்பத்திலே எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வேறு என்னதான் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்திற்குள்ளே அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே கன்னியிலே நீசம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், தன்னுடைய வாழ்க்கை துணையை மதித்து நடக்க மாட்டார். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலே மகரத்திலே நீச பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், சந்தோஷமாக வாழ மாட்டார். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையை மதிக்க மாட்டார், தன்னுடைய வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினாலே நிம்மதியாக வாழ மாட்டார். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 10ஆம் இடத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கருத்துக்களை எண்ணங்களை மதிக்க மாட்டார், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலேயும் 7 கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்திலே மேஷத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினாலே சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே மகரத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மதித்து நடக்க மாட்டார். ஆகையினாலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மகரத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினாலே அமைதியும் நிம்மதியும் சந்தோஷம் இருக்காது. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே கன்னியிலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார். ஆகையினாலே அமைதியும் சந்தோஷம் இருக்காது. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மீனத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினாலே சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே நீசபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகையினாலே
குடும்பத்திலே அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 9ஆம் இடத்திலே துலாத்திலே நீசபலம் பெற்றிருந்தால், ஒருவர் கும்பம் லக்னத்திலும் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தால், 7க்குரிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் நீசபலம் பெற்று பிறந்திருந்தால், கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் நீசபலம் பெற்றிருக்க பிறந்திருந்தால், அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகியனாலே குடும்பத்திலே அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக கன்னிக்கு அதிபதியாக புதன் பகவான் மீனம் லக்னத்திலே நீசபலம் பெற்றிருந்தால், மற்றவர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் நீசபலம் பெற்றிருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை மதித்து நடப்பார், மரியாதை நடப்பார், சந்தோஷமாக வாழ்வார். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் நீசபலம் பெற்றிருந்தால், அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார். ஆகியனாலே அவருக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.